நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ள நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடந்து வருகிறது. ஏற்கனவே 3 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வரும் 13ஆம் தேதி 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. முதல் 3 கட்டங்களில் தமிழ்நாடு, கேரளா, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. வரும் 13ஆம் தேதி ஆந்திர பிரதேசம், தெலங்கானா உள்பட 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 96 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தலில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் 30 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலை தொடங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் சுதந்திர தினத்திற்குள் அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட வீடியோ மெசேஜில், நாட்டின் இளைஞர்களே, நரேந்திர மோடியின் கைகளில் இருந்து தேர்தல் நழுவிக் கொண்டிருக்கிறது. அவர் இந்தியாவின் பிரதமராக மாட்டார். அடுத்த 4-5 நாட்களில் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி உங்கள் கோபத்தை தூண்ட ஏதாவது நாடகம் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருந்தது.